வணக்கம். இந்த வீடியோல பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு சேர்த்து செய்ய போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, எப்பவுமே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இந்த பருப்பு நம்ம வெளியிலேயே ஓப்பனில் வேக வைக்கிறதுனால ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். எப்போவுமே நீங்கள் பருப்பு இப்படி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு பாருங்கள். எப்பவும் வேகிறத விட ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா கலந்து விட்டு இந்த பருப்பு ஒரு பாதி வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பருப்பு பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கிலோ பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் உங்களோட பீர்க்கங்காய் ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா நடுவில் உள்ள விதையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்கிறது ரொம்ப பிஞ்சாக இருந்தது. அதனால நான் தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாகவே நறுக்கி சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த காயோடு இந்த பருப்பு சேர்த்து வேகணுன்றதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த காய் வேகிற டயத்துலேயே அந்த பருப்பும் நல்லா வெந்துடும். இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காயோட பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காயோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் கூட்டு அப்படின்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. நான் இது சாதத்துலேயே ஊற்றி சாப்பிட்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அதனால இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு. கூட்டும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டாச்சு. சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரசம் சாதம் காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சத்தான பீர்க்கங்காய் கூட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.